வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தேன் மெழுகு எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு இயற்கையான மெழுகு தான் இந்த தேன் மெழுகுன்னு சொல்லக்கூடியது. தேன் கூடுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான மெழுகு. தேனை கொடுக்கக்கூடிய இந்த தேனீகள்ல பார்த்தோம்னா ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனீகள்னு தேனீகள்ல பல வகைகள் இருக்கு. அதுல இந்த வேலைக்கார தேனீகள் அந்த தேனை சேமிச்சு வைக்கிறதுக்கான தேன் கூட உருவாக்குறதுக்காக உற்பத்தி செய்யக்கூடியதான் இந்த தேன் மெழுகுன்னு சொல்லக்கூடியது. இந்த தேன் கூடுல இருந்து தேனை நம்ம பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து தேன் மெழுகையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய விதத்துல நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். என்னென்ன மாதிரியான பயன்கள் இந்த தேன் மெழுகுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த தேன் மெழுகு உலக அளவுல பல நாடுகள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த தேன் மெழுகு பார்த்தோம்னா உடலுக்கு ஒரு சிறந்த மருந்தா நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த தேன் மெழுகுல பலவிதமான வைட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கனால சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம சருமத்தை மென்மையாக்குறதுக்கும் நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். உடல்ல எங்கேயாவது வலிகள், வீக்கங்கள் இருக்குன்னா அதுக்கும் நல்ல நிவாரணியாகவும் இருக்கு. சிறந்த ஒரு வலி நிவாரணி அப்படின்னு கூட சொல்லலாம். உதடு, பாத வெடிப்பு, சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், முகம் பொலிவாறதுக்கும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆய்வுகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் வீக்கத்துக்கும் இந்த தேன் மெழுகு சிறந்த ஒரு மருந்தா இருக்கு அப்படின்றதையும் வெளியிட்டு இருக்காங்க. அது மாதிரி வாதம் சார்ந்த நோய்கள், மூட்டு வலிகள் இந்த தேன் மெழுகு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. வீக்கங்கள், வலிகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு. இயற்கையான ஒரு மெழுகு அப்படின்னும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப இந்த தேன் மெழுகு எப்படி இந்த தேன் கூடுல இருந்து நம்ம தயாரிக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். இந்த தேன் மெழுகுல பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்கு. மஞ்சள் நிறத்துல, வெள்ளை நிறத்துல நிறைய நிறங்களை பொறுத்து வகைகள் இருக்கு. இப்ப இந்த தேன் கூடுல இருந்து எப்படி தேன் மெழுகு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தேன் கூடு பார்த்தோம்னா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து கிடைச்சதுதான். இதுல இருக்கக்கூடிய தேனை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தேன் கூட நான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதா நம்ம முதல்ல துண்டா நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். இந்த தேன் கூட உடைச்சிட்டு இது ஒரு துணியில நல்லா நம்ம முதல்ல கட்டி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல இந்த தேன் கூட அப்படியே நம்ம போட்டுடலாம். இதை இப்ப நம்ம அடுப்புல வச்சு காய்ச்ச போறோம். இயற்கையா தயாரிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த தேன் மெழுகு. இது நல்லா லேசா கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த தண்ணியோடைய நிறம் மாறதை நம்ம பார்க்க முடியும். இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை இப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த தேன் கூடுல இருக்கக்கூடிய அந்த மெழுகு எல்லாமே இந்த வெப்பத்துல உருகி இந்த தண்ணியோட கலக்க ஆரம்பிக்கும். அந்த தேன் கூடுல இருக்கக்கூடிய அந்த கசடுகள் அப்படியே அந்த துணியிலே இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த துணியில இந்த தேன் கூட நம்ம கட்டி எடுத்துட்டு இருக்கோம். தேன் மெழுகு பார்த்தோம்னா சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியதாகவும், அதே மாதிரி தோல் நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியது. விதமான தோல் நோய்கள், அதுவும் புஞ்சைகளால வரக்கூடிய தோல் நோய்களுக்கும் இந்த தேன் மெழுகு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இந்த தேன் மெழுகு பார்த்தோம்னா சிறந்த ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கு. முகப்பருக்கள், கட்டிகள் மாதிரியான தொந்தரவுகளுக்கும் இந்த தேன் மெழுகு நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். இது மாதிரி நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு உடனே தண்ணியை நம்ம வேற ஒரு இதுல மாத்திரலாம். தண்ணியை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இந்த தேன் கூட இருக்கக்கூடிய இதை இப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நமக்கு வெளியில வர மாதிரி நல்லா இதை நல்லா அழுத்தி விட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ இதை மாத்தினதுக்கு அப்புறமா இதை ஆடாம அசையாம இப்படியே ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நம்ம வச்சிடலாம். எவ்வளவு நேரம் நம்ம இதில் அப்படியே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேன் மெழுகு அப்படியே உடையாம நமக்கு ரொம்ப அழகா கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுட்டேன். பலவிதமான பயன்களும் நன்மைகளும் மருத்துவ குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த தேன் மெழுகு. சிறந்த பயன் அளிக்கக்கூடியதாகவும் இது இருக்கு. இப்போ 7-8 மணி நேரம் கழிச்சு இது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நமக்கு மேலே அப்படியே தேன் மெழுகு சேர்ந்துருக்கிறது நமக்கு தெரியுது. அதாவது இது ஆற ஆற அதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகெல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு லேயராகவே அப்படியே கிடைக்கும். இப்போ இதை நம்ம முதல்ல எடுக்கலாம். கீழே இந்த தண்ணி நமக்கு தேவையில்லாதது, இந்த மேலே இருக்கக்கூடிய இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது இதுதான் தேன் மெழுகு. தேன் அடையிலேருந்து மெழுகை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்த்தோம். இந்த தேன் கூடிய இந்த தேன் மெழுகையை உருவாக்குறதுக்கு இந்த தேனீக்கள் பார்த்தோம்னா பல லட்சம் கிலோமீட்டரையும் பறந்து சேகரிச்ச ஒரு அற்புதமான பொருள் இது. நாம அதனுடைய உழைப்பை திருடி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இந்த தேன் மெழுகை பயன்படுத்தி எப்படி ஒரு பாத வெடிப்பு கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க.
அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னலாம் இந்த தேன் மெழுகு வச்சு பண்ணலாம் அப்படின்றதையும் வேற வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது வீட்டு பக்கத்தில் கிடைச்ச இந்த தேன் கூடுலேருந்து எப்படி வந்து தேன் மெழுகு பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். தமிழகத்தில் நிறைய ஊர்களில் இந்த தேன் கூட வந்து விற்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அதையும் வாங்கி நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். பொதுவாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த தேன் மெழுகோட இந்த தேன் மெழுகு பார்த்தோம்னா ரொம்ப சுத்தமானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ரசாயனங்கள் எதுவுமே சேர்க்காம இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி தேன் கூட எங்கேயாவது வித்தாங்கன்னா அதை நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி தேன் மெழுகை வீட்லயே நம்ம தயாரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மருந்துக்காகவும் அழகுக்காகவும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். தேன் மெழுகு எப்படி பண்றதுன்றது பார்த்தோம். எங்கேயாவது தேன் கூடு பாத்தீங்கன்னா தேனை சுவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேன் மெழுகையும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.